வணக்கம் நண்பர்களே. வில்லேஜ் அசிஸ்டன்ட் அது கிராம உதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பித்து விட்டது. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் தாலுக்காவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதே போல் மற்ற மாவட்டங்களுக்கும் தாலுகா வைஸாக தான் வரும். சரிங்களா, மாவட்ட வைஸாக வராது, மாவட்டத்தில் அந்த தாலுகா வைஸாக வரும். இதில் பார்த்திங்கன்னா செய்யூர் வட்டம். சரிங்களா, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி என்ன போட்டிருக்காங்கன்னா அது ஆகஸ்ட் 5ஆம் தேதி போட்டிருக்காங்க. சரிங்களா, எக்ஸாம் டேட் வேறு போட்டாங்க, செப்டம்பர் 5ன்னு போட்டிருக்காங்க. நேர்முக தேர்வு செப்டம்பர் 20 வரைக்கும் போட்டிருக்காங்க. சரிங்களா, சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,000 35,500 வரைக்கும் போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்தந்த ஊர்களில் 9 ஊருக்கு போட்டிருக்காங்க கிராமம். சரிங்களா, அந்த கிராமத்தில் சரிங்களா அந்த கிராமத்தில் என்ன கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். சரிங்களா, இப்போ 9 ஊர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதாவது இந்த ஊர் பார்த்திங்கன்னா கருப்பூர்னு போட்டிருக்காங்க. கருப்பூருக்கு பார்த்திங்கன்னா பிசிக்கு தான் போட்டிருக்காங்க. பிசி ப்ரியாரிட்டி உள்ளவங்க. பிசியில் தமிழ் வழி சான்றிதழ், அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தோர், முதல் தலைமுறை பட்டாதாரி சான்றிதழ், முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை, அந்த மாதிரி முன்னுரிமை உள்ளவங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்க்கணும், அந்த கருப்பூரில் வரிசைன்னு ஒன்றும் இல்லை, என்ன போட்டிருக்காங்க, பிசி முஸ்லீம் தவிர பிசிக்கு முன்னுரிமை ப்ரியாரிட்டி உள்ளவங்களுக்கு தான் அங்கே போஸ்டிங்கு. அங்கே போய் ப்ரியாரிட்டி இல்லாதவங்க அப்ளை பண்ணால் வேலை கிடைக்காது. ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது ஊர் போரூர். பொது பிரிவினர் இதுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை அற்றவர், ப்ரியாரிட்டி உள்ளவங்க உள்ளாதவங்க, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அங்கே பார்த்திங்கன்னா பெண்ணு தான் அப்ளை பண்ணணும், யார் வேணால் பண்ணலாம். ஆனால் பெண்களுக்கு தான் அது ஒதுக்கியிருக்காங்க. புரியுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு புரிதலோடு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை வாங்கிடலாம். அது இல்லாத ஒன்றுக்கு அப்ளை பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் 3வதுக்கு பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் முன்னுரிமை அற்றவர். ஆதி திராவிடத்தில் யார் வேணால் இருக்கலாம், தான் பெண் இதுவாக இருக்கலாம்னா பொதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் பார்த்திங்கன்னா இது முன்னாள் இராணுவத்தினருக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆதி திராவிடரில் முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அதுங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதே போல் எம்பிசியில் முன்னுரிமையற்றவர் ஆண் பெண் இதுவாக இருக்கலாம், ப்ரியாரிட்டி இருந்தாலும் இருக்கலாம், பொது இதுக்கு எதுவுமே போடலை. அப்போ வரிசை 4க்கு என்ன ஊர், வேப்பஞ்சேரி. ஓகேவா, சார் அடுத்து பார்த்திங்கன்னா வரிசை பிற்பட்டு பிசி முஸ்லீம் முன்னுரிமையற்றவர் பொது. சரிங்களா, அப்போ பிசியில் யார் வேணால் இருக்கலாம், ப்ரியாரிட்டி உள்ளவங்க இல்லாதவங்க ஆண் பெண் இருவர் பண்ணலாம். அதே போல் 6க்கு பொது பிரிவினர், அதுவுமே யார் வேணால் என்ன கேஸ்ட் வேணால் அப்ளை பண்ணலாம். அப்புறம் 7ல் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ அவங்க மட்டும்தான், அது எஸ்சியில் அருந்ததியர் மட்டும்தான் பண்ண முடியும். 8க்கு பார்த்திங்கன்னா எம்பிசி மட்டும்தான் பண்ண முடியும், ஆண் பெண் இருவரும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிசி சரிங்களா, முன்னுரிமையற்றவர் பெண்ணு மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க 9வதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து எந்த கிராமத்தில் உங்கள் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணணும். சரிங்களா, இதே போல் மற்ற மாவட்டங்களில் தாலுகா வைஸாக போடுவாங்க. இல்லாட்டி நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி எனக்கு லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு இந்த கிராமத்தில் இந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்களா அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு காம்படிஷனு கம்மியாக இருக்கும், வேலையும் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா, இதுக்கு கல்வி தகுதி எஸ்எல்சிசி வச்சுருக்காங்க. என்னென்ன இது சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும், தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், விண்ணப்பத்துடன் செய்யூர் வட்டத்தை எந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்குறீங்க அது சேர்ந்தது, அதுக்கு கூட மார்க் தருவாங்க. ஓகேவா, வயசு 21 வயசு நிறைந்திருக்க வேண்டும். சரிங்களா, 21 வயசு நிரம்பியிருக்க வேணும். அதிகபட்ச வயசு ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 32, 37 வயது வரைக்கும் பிற்படுத்தோட மிகவும் சீர்படுத்த பட்டியலில் வருது. அப்போ மற்ற கேஸுக்குள்ள 37 வயசு வரைக்கும். சரிங்களா, 37 வயசு வரைக்கும் பண்ணலாம். அதே பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிஏ இவங்களுக்கெல்லாம் 37 வயது வரைக்கும், இதர பிரிவினருக்கு 32 வயது வரைக்கும் வச்சுருக்காங்க. ஓகேவா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அடிஷனல் ஒரு 10 வயசும், முன்னாள் இராணுவத்திற்கு 48 வயசு வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதர வகுப்பினர் 53 வயது, பிற்படுத்த மிகுமத்த சீர்படுத்த பட்டியல் பழகுனர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 53 வயதும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது
இராணுவத்தினர் அப்புறம் மாற்றுத்திறனாளி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவண இடிப்பிலோடு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமோ விண்ணப்பிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிடையாது, நேரடியாக தபால் விண்ணப்பிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற மாவட்டங்களுக்கு வருங்க. ஸோ நான் வந்த உடனே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி நான் வீடியோவும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து இப்போ ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தலையாரி அது கிராம உதவியாளருக்கு நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக வந்து அவர் எழுத்துத்திறன் வாசித்தல் திறன் இன்டர்வியூக்காக ஒரு சிறப்பு வழிகாட்டி கையேடு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராம உதவியாளர் பணிகள், கிராம நிர்வாகம், அவர்களுடைய பணிகள் மற்றும் கடமைகள், எதிர்கொள்கிற பிரச்சனைகள், கிராம கணக்குகள், பயிராய்வு, ஆக்கிரமணம், பட்டா மாறுதல், வீட்டு மனை மற்றும் நிலம் ஒப்படை, நில எடுப்பு, நில மாற்றம், நில உரிமை மாற்றம், நில குத்தகை, அரசால் வழங்கப்பட்ட நிலம், தடையாணை புத்தகம், மரங்கள், சான்றுகள், தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம், வறியவர் வழக்கு, முதியோர் உதவித்தொகை திட்டம், தமிழ்நாடு நலிந்தோர் குடும்ப நல உதவி திட்டம், விபத்து நிவாரண திட்டம், புதையல் படைக்கல சட்டம், வருவாய் ஆவலர் கடமைகளும் பொறுப்புகளும், கிராம நிர்வாக அலுவலர் கடமைகளும் பொறுப்புகளும். ஸோ இந்த மாதிரி வந்து கிராம நிர்வாகம் சம்மந்தமான ஒரு தியரி நோட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம கணக்குகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு தியரி நோட்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க, கலப்பு திருமண சலுகைகள், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும். ஸோ இது போக என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஜிகேவும் இதில் கொடுத்துட்றோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். மதுரை மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதே ஒரு நோட்ஸாக கொடுத்துருவோம். ஸோ புராண கதைப்படி மதுரை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதில் என்னென்ன ஃபேமஸான சுற்றுலா இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, அப்போ ஒவ்வொரு மாவட்டங்களின் தோற்றம் எந்த வருஷம் தோன்றுச்சு, அதோட வரலாறு என்ன அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் பயன்பெறும் விதமாக தான் இந்த மாவட்ட வாரியாக வந்து என்னென்ன வரலாறு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாநகராட்சி எத்தனை இருக்குது, மாவட்டங்கள் எத்தனை இருக்குது, மாநில பறவை என்ன, இதெல்லாம் இன்டர்வியூ பேஸில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுவுமே தனியாக வந்து நம்ம மெட்டீரியலாக கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட் டேஸு, அப்புறம் வந்து திருக்குறளை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஸோ திருக்குறளை பற்றி கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. அதுக்கு பற்றி வேணால் ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு ஊருக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குது. தூத்துக்குடினா முத்து நகர், திருமந்திர நகர், காஞ்சிபுரம் கோயில் நகரம் காஞ்சி, சிவகாசி குட்டி ஜப்பான் பட்டாசு நகரம். ஸோ இந்த மாதிரி ஊர்களில் சிறப்பு பேர் கொடுத்துருக்கோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யார், அந்த மாதிரி வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின யார், பாரத ரத்னா விருதை யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட்ஸாகவே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது மெட்டீரியலாக எடுத்திருக்கோம். இது போக வந்து வீடியோ கிளாஸ் இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணுறது, என்னென்ன கேட்பாங்க அடிப்பில் கிளாஸஸும் பண்ண போகிறோம். எழுதுதல் வாசித்தல் திறனுக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கி இந்த புக்கை பயனடையலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு சில வாரங்களில் எல்லாத்துக்கும் போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு தயாரிப்பாகிறதுக்கு நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயனடையலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவல்களுக்கு காணொலிகளுக்கு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.